இப்போது சபை கூடுதலுக்கு வருகிறவர்கள் தேவ மனிதர்களை அடையாளம் காண்பது என்ன? அவர்கள் எவ்வளவு பிரபலமா இருக்கிறார்கள், அவர்கள் பாடல்கள் எவ்வளவு பேர் பாடுகிறார்கள், அவருடைய செய்தியை எவ்வளவு பேர் கேட்கிறார்கள், அவர்களை எவ்வளவு பேர் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் தேவ மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கும் பேசப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கைகளிலே எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக மனிதர்கள் என்ன செய்றாங்க? அற்புதங்கள் நடக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க, வார்த்தைகளை நோக்கி ஓடுவதில்லை. கிறிஸ்தவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன், நான் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன், நான் இந்த ஊழியக்காரனை பின்பற்றுகிறேன். கர்த்தராகிய தேவன் வேதத்திலே நமக்கு உரைத்திருக்கிறார், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறீர்களே. அப்போலோவா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டான். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவனே. ஊழியக்காரர்களை பின்பற்றாமல் தேவனை பின்பற்றுங்கள் மக்களே. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் தனித்து வந்து அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 2 கேள்விகள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் முதல்ல அவர்களுக்கு சொல்ற அடையாளம் என்னன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படி என்று சொல்றார். நாம கடைசி காலத்தில் இருப்பதற்கான அடையாளம், இந்த உலகத்துடைய முடிவின் அடையாளம், முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஒருவரும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிரியமானவர்களே, கடைசி காலத்துடைய அடையாளங்களிலே இயேசுவானவர் இந்த அதிகாரத்திலே 4 தடவை சொல்லுகிறார், வஞ்சியாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு. பிரியமானவர்களே, அதை நான் வாசிக்கலாம். 11வது வசனத்திலே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். 24வது வசனத்திலே, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்றார். அப்போ நம்ம கடைசி காலத்துல வாழ்கிறோம். உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, வஞ்சனை இந்த உலகத்தில் பெரிதாய் நடக்கும். வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள உபதேசங்கள், இவைகள் தான் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலும் அவருடைய வருகையை குறித்து சொன்னதிலும் பிரதான அடையாளங்கள். நாம இந்த 1ஆம் தேதி நாம பார்த்தோம், அநேக ஊழியர்கள் என்ன செய்தாங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள் 2024 நடக்க போகிறது குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் என்று அநேகர் கூட்டங்களை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் அப்படியே கடந்த காலத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்களானால், இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் காண முடியும். இதற்கு முன் வருடங்களிலே, இதற்கு முன்பாக அவர்கள் எத்தனை தடவை தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ, உதாரணமாக உலகம் முழுவதும் கொரோனா வந்தபோது அதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அந்த வருடத்திலே அநேகர் உரைத்த வாக்கு தத்தங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அநேகர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் வாயை திறக்கும் போது நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசுவீர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், இந்த வருடம் ரெட்டிப்புக்கு மேல ரெட்டிப்பான பலன் கிடைக்கும், இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு நன்மையின் ஆண்டுகளாக இருக்கும், அப்படி என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அந்த வருடம் அநேக மக்கள் மரணத்தை சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் எழும்பி 2024 என்ன நடக்கும், இந்த உலகத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும், அதுவும் இந்திய தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறது இல்ல, எடுத்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறது.
வெளிநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது, பிரான்ஸ்ல என்ன நடக்குது, இத்தாலியில என்ன நடக்குது, ஏன்னா அங்க எதெல்லாம் நடக்கலன்னா கூட நம்மளுக்கு தெரியாது இல்ல, அது நடக்காம போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது இல்ல. எடுத்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறது, அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் வஞ்சனை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவன், தேவனை பின்பற்றுகிறவன், வேத புஸ்தகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தின் முடிவை குறித்து, உலகத்தின் அழிவை குறித்து, அவருடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு மனம் இல்லாதவர்கள், வேதத்தின் பக்கம் தங்கள் இருதயத்தை திருப்பதற்கு மனம் இல்லாதவர்கள், தீர்க்கதரிசிகள் என்ற பெயரிலே கூட்டங்களை நடத்துகிறவர்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், கர்த்தருடைய நாமத்திலே அவன் உரைக்கிற தீர்க்க தரிசனம் நடக்கவில்லை என்றால் அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என் நாமத்தினாலே நான் சொல்லாதவைகளை அவன் சொல்ல துணிந்தவன். அப்படியானால் இன்றைக்கும் தேவ மனிதர்கள், தேவ ஜனங்களை நீங்கள் கவனியுங்கள். ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்தும் அது நடக்காத பின்னரும் அவரை பின்பற்றுகிற மனிதர்களுடைய அறியாமையை கவனியுங்கள். அவர்களை பின்பற்றுகிற மனிதர்களுடைய வஞ்சனையை கவனியுங்கள். மனிதர்கள் இன்றைக்கும் பல தேவ மனிதர்கள் என்ற போர்வையிலே, தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையிலே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் பின்னாலே அலைந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள். இந்த மனிதர்களுக்கு உணர்வில்லை, இந்த மனிதர்களுக்கு வேதத்தை நோக்கி திரும்புவதற்கு மனமில்லை. ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேதம் என்று அவர்கள் பின்னாலே சுற்றி கொண்டிருக்கிற கூட்டங்கள். இன்றைக்கும் இந்த வருடம், போன வருடம் உடைத்த தீர்க்க தரிசனம் எதுவும் நடக்கல. ஆனால் இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசி கூட்டத்தில் கூடுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தரை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல், வேதத்தை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல் வஞ்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆமென். இந்த மனிதர்களுடைய முக்கியமான வேலை என்ன? தேவ பிள்ளைகளை வேதத்தை நோக்கி திரும்ப விடவே மாட்டார்கள். அவர்கள் எப்போதுமே தீர்க்க தரிசனம், சொப்பனம், மனிதர்களுடைய தரிசனங்கள், மனிதர்களுடைய சொப்பனங்களை முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பிரசங்கிக்கும் போது வேதத்தை குறித்ததான வார்த்தைகளை விட அவர்கள் பார்த்த தரிசனங்களையும், அவர்கள் பார்த்த சொப்பனங்களையும், அவர்களுக்கு தேவன் பேசியதாக சொல்லுகிற விஷயங்களையும் அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, இது கடைசி காலம், மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். இதே பழைய ஏற்பாட்டிலே இந்த தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்களானால் எல்லாரும் செத்து போவார்கள். புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலம். ஆனால் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இதுக்கு நிறைய மனிதர்கள் தேவ மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு தவறுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் எப்படி ஒரு தேவ மனிதனை அடையாளம் காண முடியும்? ஒரு தேவ மனிதனை அடையாளம் கண்டு நான் எப்படி பழக முடியும்? ஒரு தேவ பிள்ளையை நான் அடையாளம் கண்டு எப்படி பழக முடியும்? பிரியமானவர்களே, முதலாவது ஒரு தேவ மனிதன் என்றால் அவருக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை இருக்க வேண்டும். தன்னோடு பழகுகிற மனிதர்களை சமமாய் நடத்துகிற ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். தன் முன்னாலே இருக்கிற சபை கூடுதலுக்கு வருகிற மனிதர்களை தன்னை போலவே அவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை, தன்னை விட மற்றவர்களை முக்கியமாய் கருதுவது. இன்றைக்கு தேவ மனிதர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், விசேஷித்த உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். சபையாருக்கும் இவர்களுக்கும் அடையாளப்படுத்துவதற்கு ஒரு கோட்டை போட்டுக் கொள்ளணும், அல்லது உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளணும். இப்படி சபையாரை விட்டு தனித்து, சபை கூடுதலுக்கு வருகிறவர்களை விட்டு தனித்து காணபடி இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களோடு அவர் உறங்கினார், சாப்பிட்டார், உட்கார்ந்தார், நடந்தார். அவர்களாக 12 பேரிலே 13வது பேராக இயேசு அவர்களோடு உலாவினார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. அவரை அவர்கள் தனக்கும் சமமானவரை போல, அவர் மாம்சத்தில் வந்த தேவனன், ஆனாலும் மற்ற 12 பேருக்கும்
சமமானவராக அவர் அவர்கள் மத்தியிலே நடந்தார். இன்றைக்கு தேவ மனிதர்களை பார்ப்பதற்கு மிகவும் கடினம். ஒரு கூட்டத்திற்கு அழைத்தால் 1 லட்சம் ரூபாய் ஒரு கொடுக்க வேண்டும். கூட்டத்திற்கு ஒருவரை அழைத்தார், ஒரு பெரிய தேவ மனிதர்களை அழைத்தால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்காம அவங்களை மீட்டிங் நடத்த முடியாது. எப்படி என்றால் தங்கள் உயர்ந்து விட்டதாக இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்க வளர்ந்த ஊழியக்காரர்கள். பிரியமானவர்களே, வளர்ந்த ஊழியக்காரர்கள் யாரு? தேவனுக்குள்ள வளர்ந்தவன் யார்? நான் சொல்றேன் பாருங்க. தேவனுக்குள் வளர்ந்தவனா லட்சக்கணக்கான ஜனங்கள் அவன் மீட்டிங்க்கு வருவது தேவனுக்குள் வளர்ந்தவன் அல்ல. லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வருகிறவர்கள் தேவனுக்குள்ளே வளர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஊழியத்தில் வளர்ந்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர்ந்தவனே தேவனுக்குள் வளர்ந்தவனாகிறான். இன்றைக்கு அநேக தேவ மனிதர்கள் ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறார்கள், எல்லா ஊழியத்திலும் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சுபாவத்திலே அவர்கள் பூஜ்யத்திலே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தேவ மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் தாழ்மை அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். உன்னை சரிசமமாய் நடத்துகிறாரா என்பதை கவனியுங்கள். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா என்பதை கவனியுங்கள். தனக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டுக்கொண்டு மேலே அமர்ந்து மற்றவர்கள் எல்லாம் கீழான நிலையிலே பார்க்கிறவன் தேவ மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அப்படிப்பட்டது அல்ல. அது நீங்கள் முதல்ல அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு தேவ மனிதனிடத்தில் நீங்கள் கிட்ட செல்லும் போது அவன் இயேசுவை போல தாழ்மை உள்ளவனா என்பதை கவனியுங்கள். அதனாலதான் இப்படிதான் நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள ஊழியர்களை அடையாளம் காண முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்களுடைய வரங்களினால் அல்ல, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். இரண்டாவதாக தேவ மனிதர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமானால் பரிசுத்தத்திலே வாழுகிறார்களா என்பதை கவனியுங்கள். பரிசுத்தத்தை பேசுகிறாரா, பரிசுத்தத்தில் வாழ்கிறாரா என்பதை கவனியுங்கள். அவரிடத்திலே நீங்கள் இருக்கும்போது, அந்த மனிதர்களிடத்திலே நீங்கள் இருக்கும்போது, ஒரு சபை கூடுதலில் வருகிற சகோதரன், சபை கூடுதலில் வருகிற சகோதரி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதன், அவனோடு நீங்கள் பழகும் போது பரிசுத்தத்தை நோக்கி நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா அல்லது தேவனுக்கு தூரமாய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா என்பதை கவனியுங்கள். அவர்கள் வாயை திறக்கும் போது பரிசுத்தத்தை பேசுகிறார்களா அல்லது பரிசுத்தத்திலே அவர்கள் வாழுகிறார்களா என்பதை கூர்ந்து கவனியுங்கள். தேவ மனிதர்களுக்கான அடையாளங்கள், பிரியமானவர்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் திருச்சபை கவனிக்க தவறியதினாலே இப்போது சபை கூடுதலுக்கு வருகிறவர்கள் தேவ மனிதர்களை அடையாளம் காண்பது என்ன? அவர்கள் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார்கள், அவர்கள் பாடல்கள் எவ்வளவு பேர் பாடுகிறார்கள், அவருடைய செய்தியை எவ்வளவு பேர் கேட்கிறார்கள், அவர்களை எவ்வளவு பேர் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் தேவ மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவ மனிதர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமானால் பரிசுத்தத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அவர்கள் வாயை திறக்கும் போது பரிசுத்தம், அவர்கள் பேசும்போது பரிசுத்தம். உங்களை பரிசுத்தத்தை நோக்கி நடத்துகிறார்களா? அவர்கள் உங்களை கண்டித்து உணர்த்துகிறார்களா? கவனியுங்கள் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதனை நீ அடையாளம் காண வேண்டுமானால் முன்னாடி முகஸ்துதி செய்யறவனா இருக்க கூடாது. எது தப்போ அதை உன்னை கூப்பிட்டு இது தப்பு என்று சொல்லுகிற தகுதி உள்ளவனா இருக்கணும். உன்கிட்ட சமரசம் செய்து கொள்ளுகிறவனா இருக்க கூடாது. நீ தவறான வழியில போகும்போது, நீ பாதை மாறி போகும்போது உன் பின்னால இருந்து நீ கோபித்துக் கொண்டாலும் கோபித்துக் கொள்ளனாலும், நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் நீ செய்வது தப்பு என்று உன் முகத்துல அறைந்தது போல சொல்லுகிறவனா இருக்கணும். இன்றைக்கு சபை கூடுதலுக்கு இன்றைக்கு நடத்துற ஊழியக்காரர்கள் சபையாருடைய காணிக்கைகளுக்காக, சபையாருடைய பணத்துக்காக அவர்களுக்கு முகஸ்துதி செய்து கொண்டு, அவர்களால் ஆதாயம் வரும்படிக்கு முகஸ்துதி செய்து கொண்டு சத்தியத்தை வித்து போடுகிற அநேக ஊழியர்கள், அநேக தேவ மனிதர்கள், அநேக தேவ பிள்ளைகள் சபை கூடுதலில் வருகிறார்கள். சபை கூடுதலுக்கு நீங்க வரும்போது தேவ பிள்ளைகளை, தேவ மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு இதுதான் வழி. உங்களிடத்தில் உங்களுடைய குறைகளை, உங்களுடைய தப்பிதங்களை உங்கள் முகத்துக்கு நேராக நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிற தேவ மனிதர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். தேவ மனிதர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் உங்களை கிறிஸ்துவின் சுபாவத்தை நோக்கி நடத்துகிறவர்கள். நான்காவதாக நான் சொல்கிறேன், தேவ மனிதர்கள் நீங்கள் அடையாளம் காண்பதற்கு அவர் உங்களை சிட்சிக்கும் போது அன்பின் அடிப்படையிலே சிட்சிக்கிறாரா என்பதை கவனியுங்கள். அநேக சிட்சிக்கிறார்கள். சபை கூடுதலுக்கு தவறுகள் நடக்கும் போது, பாவங்கள் செய்யும் போது சிட்சிக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் சிட்சிப்பது உங்களை வெறுப்பதினாலா அல்லது உங்களை நேசிப்பதினாலா என்பதை கவனியுங்கள். நேசத்தோடு வருகிற சிட்சை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. பிரியமானவர்களே, கட்டளையே விலக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று வேதம் சொல்லுகிறது. போதக சிட்சை அன்பின் அடிப்படையிலே உங்களிடத்தில் வருகிறதா என்பதை கவனியுங்கள். நீங்கள் அழிந்து போவதற்கல்ல, உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களை சிட்சிக்கிறார்களா? உங்கள் மீது அன்பு கூறுகிறார்களா? மற்ற சபையை விட்டு மற்ற சபை மக்களை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது. மற்ற ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரன் பார்த்தா எரிச்சல் வருகிறது. ஏன் தேவன் சபையிலே மேய்ப்பர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் அப்போஸ்தலர்களையும் ஏற்படுத்தினார்? இவருடைய வேலை என்ன? சபை இயேசுவின் சுபாவத்துக்கு ஒத்த சுபாவத்திலே மறுரூபமாக வேண்டும் என்பது. பிரியமானவர்களே, அதனாலே அன்பிலே நிறைந்து கிரியை செய்கிறாரா என்பதை கவனியுங்கள். ஐந்தாவதாக நான் சொல்லுவேன், அவருடைய குடும்பத்தினராலே அவர் சாட்சி பெற்றிருக்கிறாரா? அவருடைய குடும்பத்தினரால் அவர் சாட்சி பெற்றிருக்கிறாரா? ஒருவேளை திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் அவருடைய தாயார் அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவருடைய உடன் பிறந்தவர்கள் அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஒருவேளை அவர் திருமணமானவராக இருந்தால் அவருடைய மனைவி அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவருடைய கணவன் அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? நான் உங்களிடத்தில் அடிக்கடியாய் சொல்லுவேன், உங்களுக்கு பிரசங்கிக்க தெரிஞ்சாலும் பரவாயில்லை, பிரசங்கிக்க தெரியலனாலும் பரவாயில்லை. உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரசங்கிக்க தெரிகிறதோ பிரசங்கிக்க தெரியல அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அப்போஸ்தலர் திருச்சபையிலே சபை கூடுதலிலே நீங்கள் ஒருவருக்கு உபதேசிப்பதற்கு முன்பாக நம்ம சபையில வச்சிருக்கிற ஒரே ஒரு அளவுகோல் இதுதான். நீங்கள் இங்க வந்து பிரசங்கிக்கணும்னா உங்கள் குடும்பத்தினரால் நீங்கள் சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். ஆமென். உங்கள் குடும்பத்தினரால் நீங்கள் சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். உங்கள் மனைவி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். உங்கள் குடும்பத்திலே உங்கள் தாய் உங்கள் தகப்பன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். முக்கியமாக உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும். உன் பிள்ளை டிவி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் அப்பா டிவி பாக்குறாருன்னு அர்த்தம். உன் பிள்ளை டிவி பாக்குதுன்னா அப்பாவும் அம்மாவும் டிவி பாக்குறாங்கன்னு அர்த்தம். உன் புள்ள போனை வச்சுன்னு விளையாடினே இருக்குதுன்னா அப்பாவும் அம்மாவும் போனை வச்சுன்னு நோண்டினே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உன் பிள்ளைங்க வெளியில போகுது வருது, வெளியில போறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, ஊரை சுற்றுவதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னா அம்மாவும் அப்பாவும் ஊரை சுற்றுகிறார்கள் என்று அர்த்தம். உன் பிள்ளைகள் வந்து நல்லா விதவிதமா ட்ரெஸ் போடுவதற்கு, ஆடம்பரமாய் ட்ரெஸ் போடுவதற்கு ரொம்ப ஆசையா இருக்குது, அலங்காரம் பண்ணுவதற்கு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னா அவங்க அம்மா அலங்காரம் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் மற்ற எல்லாரையும் விட உங்களை நல்லா அறிந்திருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். வீட்டிலே நீ யார் என்று சொல்லி வெளியிலே வந்தால் தேவ மனிதருடைய வேஷத்திலே நாம் நடந்து விடலாம், தேவ மனிதருடைய வேஷத்திலே நாம் போய்விடலாம். உன் வீட்டிலே உன்னை இன்ச் பை இன்ச்சா உன்னை கவனிக்கிற உன் பிள்ளைகள் நீங்கள் யார் என்று சாட்சி கொடுங்க. அதனாலதான் குடும்பத்தினருடைய சாட்சி மிக மிக முக்கியமானது. அதனாலதான் இந்த வேதத்திலே ஒரு தேவனுடைய ஊழியன், தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்கள் நடக்க வேண்டும், அப்பதான் இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள ஊழியர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம விலகி வாழ முடியும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி காலத்தின் அடையாளங்களை என்ன சொன்னாரு? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன்பா. என்கிட்ட வந்து ஆதாமை போல ஏவாளை போல என்கிட்ட வந்து நின்னுட்டு ஏவாள் தான் என்ன வஞ்சித்தா, ஏவாள் தான் என்ன செய்ய சொன்னா, நான் செஞ்சிட்டேன்னு சொல்லாத. ஏவாளை போல சர்ப்பம் தான் என்ன வஞ்சித்தது, அதுதான் என்ன சாப்பிட சொன்னதுன்னு நீ சொல்லாத. நான் முன்னதாகவே உனக்கு அறிவிக்கிறேன். ஆமென். இவன் என்னை ஏமாற்றி விட்டான், இவன் என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொல்லாதே. இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் பாதை மாறி போயிட்டேன் என்று சொல்லாதே. இந்த கடைசி காலத்திலே ஒரு பெரிய வஞ்சிப்பு என்ன தெரியுமா? வேத வசனத்தை நோக்கி சபை மக்கள், சபைக்கு கூடுதலுக்கு வருகிற மக்கள் நடத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் கவனியுங்கள். எல்லா மனிதர்களும், பெரும்பாலான தேவ மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கிறவர்கள் மனிதர்களை தன்னை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பிரசங்கமோ
ஒரு ஆராதனையோ ஒரு சபை கூடுதலோ இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்காமல் ஒரு தனிப்பட்ட மனிதனை நோக்கி நடக்கிறதாக இருந்தால் அது சபை கூடுதல் அல்ல. அது சபை கூடுதல் அல்ல, அது ஆராதனை அல்ல, அது பிரசங்கம் அல்ல, அது வஞ்சனை. பிரியமானவர்களே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் நீங்க சரித்திரத்தை தேடி வாசித்து பாருங்கள். எத்தனை மனிதர்கள் எழும்பி நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அவர்களையும் கண்மூடித்தனமாய் பின்பற்றுகிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கு சபை கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன், நான் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன், நான் இந்த ஊழியக்காரனை பின்பற்றுகிறேன். கர்த்தராகிய தேவன் வேதத்தில் நமக்கு உரைத்திருக்கிறார். நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறீர்களே. அப்போலோவா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டான். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். விளைய செய்கிறவர் தேவனே. ஊழியக்காரர்களை பின்பற்றாமல் தேவனை பின்பற்றுங்கள் மக்களே. ஊழியக்காரர்கள் ஒரு தேவனை நோக்கி உங்களை நடத்துகிற பாதையை காண்பிக்கிறவர்கள் தான். அவர்கள் காண்பிக்கிற பாதை வேதத்துக்கு ஒத்து போகுதா என்று கவனியுங்கள். முதலாவது வேதத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு போதித்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய சிறந்த போதகர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நான் உங்களுக்கு எவ்வளவு பிரசங்கித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திற்கு ஒப்பான பிரசங்கம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உங்களை எந்த தேவ மனிதன் வழி நடத்தினாலும் இயேசு கிறிஸ்துவை போல உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஒருவரும் இல்லை. அவரை பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்கள் நம்மை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம். அப்போ வேதம் 11வது வசனத்தில் சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் சொல்லுகிற, இன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, மனிதர்கள் எப்படி குருட்டுத்தனமாய் நம்புகிறார்கள். வார்த்தையை நோக்கி நடத்துவதில்லை, இயேசுவை நோக்கி நடத்துவதில்லை, தீர்க்க தரிசனங்களை நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் உண்மையானதா? இல்லை. எத்தனை தீர்க்க தரிசனங்கள் பொய்த்து போலியாய் உலாவிக் கொண்டிருக்கின்ற, ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வில்லை, ஆனாலும் ஜனங்களுக்கு மனதில்லை. இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே என்ன சம்பவிக்கும் என்பதை மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து 24வது அதிகாரத்தில் தெளிவாக உரைத்திருக்கிறார். அதற்கு பின்பு இது நடக்குமா, அது நடக்குமா, இது சம்பவிக்குமா, இப்படி நடக்குமா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இந்த வருஷம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நாம அதனாலதான் நாம ஒரு குறுஞ்செய்தியை நம்ம பதிவு செய்தோம். புது வருடம் ரொம்ப துள்ளாத. கர்த்தரோடு இல்லாதவனுக்கு கேலண்டர் மட்டும் தான் மாறும், மற்ற எல்லாமே உனக்கு அப்படியே தான் இருக்கும். வருடங்கள் மாறும், ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வாக்கு தத்தத்துக்கு மேல வாக்கு தத்தங்களை ஊழியக்காரங்க உங்க கையில கொடுத்துனே இருப்பாங்க. ஆனா இம்மி அளவு கூட உன் வாழ்க்கை மாறவே மாறாது. உன்னால ஊழியக்காரர்களோடு இருக்க முடியும், சபைக்கு போக முடியும், சபை கூடுதலுக்கு போக முடியும், ஊழியக்காரர்களோடு இருக்க முடியும். ஆனால் கேள்வி இதுதான், கர்த்தரோடு இருக்கிறாயா? கர்த்தரோடு இருக்கிறாயா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப இயேசு நமக்கு அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, கடைசி காலத்துல அநேகர் அவரிடத்துல வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களும் செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாராம். அப்போ இவர்கள்லாம் யாரு? இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்து, இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தி, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்கள் எல்லாம் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்றாரு. ஏன்? மேல அவர் சொல்றாரு, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகள் எப்படிப்பட்டது என்பதை வைத்து அடையாளம் காண, அவருடைய வரங்களை வைத்து அல்ல. ஐயோ இவர் கையை வச்சா பிசாசுகள்லாம் அலறும், இவர் பேசினா
நோய்கள் எல்லாம் குணமாகும். பிரியமானவர்களே, அது தேவ மனிதர்களுக்கான அடையாளம் அல்ல. கர்த்தர் சொன்னாரு, அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யார் செய்வா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் யாருங்க செய்வாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் செய்வாங்க. அதனாலதான் சபையார நம்ம சொல்றோம், அற்புதங்களை நோக்கி ஓடாதீங்க, தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இந்த 2 அட்டைகளுக்குள்ளே பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கும் பேசப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கைகளிலே எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக மனிதர்கள் என்ன செய்றாங்க? அற்புதங்கள் நடக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க, வார்த்தைகளை நோக்கி ஓடுவதில்லை, வார்த்தைகளை நோக்கி ஓடுவதில்லை. பிரியமானவர்களே, தேவ மனிதர்களுக்கான அடையாளங்கள் என்பதை இறுதியாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உன் பணத்தின் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவனை கண்டுபிடித்தாயானால் அவன் தான் உனக்கான தேவ மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படி என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை தேவ மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். நீங்கள் வலைத்தளங்களிலே நீங்கள் கவனியுங்கள், எங்கு பார்த்தாலும் காணிக்கைகள் காணிக்கைகள். எந்த டிவி, எந்த செய்தியை கேட்டாலும், எந்த டிவில எந்த தேவ மனுஷர்களுடைய செய்தியை கேட்டாலும் செய்தியோடு சேர்ந்து கூகுள் பே ஸ்கேனர் வந்துடுது, போன் பே கூகுள் பே ஸ்கேனர் வந்துடுது, உடனே காணிக்கைகளை அனுப்புங்கன்ற நம்பரும் வந்துடுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு உங்களுடையதை தேடாமல் உங்களையே தேடுகிறேன் என்று சொன்னார். ஆமென். யோவான் எழுதின நிருபத்திலே புற ஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் ஊழியர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவர்கள் புற ஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு தேவ மனுஷர்கள் புற ஜாதி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தாலும் அவங்கிட்ட காணிக்கை வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புற ஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, கவனியுங்கள். உங்கள் பணத்தின் மீது, உங்களுடைய பொருளின் மீது சற்றாயிரம் ஆசை இல்லாத அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அது நீங்க முதலாவது நீங்க மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளங்கள், இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை முறைமைகள். உங்களுடையதை நான் தேடாமல் உங்களையே தேடுகிறேன். இதுதான் பிரியமானவர்களே, சபை கூடுதலுக்கு வரும்போதெல்லாம் உங்களுடையதை தேடாமல் நான் உங்களையே தேடுகிறேன். அப்படிப்பட்ட சிந்தையிலே இங்க இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மற்ற மனிதர்களிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்வோம், மற்ற மனிதர்களிடத்தில் என்ன உதவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று தேடாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் சபையாராக ஒன்று சேர்ந்து உங்களுடையதை தேடாமல் உங்களையே தேடுகிறேன் என்று வாழ்வது. இன்னைக்கு மனுஷன் வாயை திறந்தாலே ஆதாயத்திற்காக தந்திரமான கட்டுக்கதைகளை சொல்லி காணிக்கைகளை எப்படி கொள்ளையிடுவது. நான் சொல்லுகிறேன், உங்க பணத்தின் மேல 1% அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் நோக்கம் இருந்தாலும் அவன் தேவனுடைய மனிதனாய் இருப்பதற்கு தகுதியற்றவன். ஊழியத்தை தோற்றுவிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஒரு மனிதனை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தா அந்த மனிதனுடைய மரண பரியந்தம் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் அதுவே போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் தான் கூடவே இருக்கிறாருப்பா. உண்ணவும் உடுக்கவும் உனக்கு இருந்தா போதும் என்று சொல்லி இருக்கிறாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு ஊழியர்கள் உங்கள் மீது அல்ல, உங்களுடைய பணத்தின் மீது குறியாக இருக்கிறவர்கள். அப்ப 1% காணிக்கை குறித்து, பணத்தை குறித்து பேசுகிற எந்த மனிதனா இருந்தாலும், அவர் எந்த பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் தேவனுடையவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, கொரிந்து பட்டணத்திற்கு சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல
உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்தது? தந்திரத்தினாலே அது வஞ்சித்தது. தேவனுடைய வார்த்தை குறித்து அறிந்திருக்கிறவர்களை போல, தேவன் சொன்னது இது சர்ப்பத்துக்கு நல்லா தெரியும் என்பதை போல, நானும் தேவனுடைய வார்த்தைகள் நல்லா கேட்டிருக்கிறேன் அப்படி என்பதை போல அது ஏவாளை வஞ்சித்தது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் அப்படிதான் சபைக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சபை கூடுதலிலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். முதலாவது வேதத்தை நோக்கி திரும்புங்கள் பிரியமானவர்களே. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜனப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உரைக்கப்பட்டது. இன்றைக்கு சபை கூடுதலுக்கு வருகிற சகோதரனும் சகோதரிகளும் ஒரு நிர்விசாரமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. புசிப்பதும் குடிப்பதும் அன்றாட வேலைகளை கவனிப்பதும் வெளியே போவதும் உடுத்துவதும் உண்ணுவதும் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் சபை கூடுதலுக்கு வந்தாலும் வேதத்தை வாசித்தாலும் கர்த்தரை பாடினாலும் ஜெபித்தாலும் நான் கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பாய் மாற முடியாது. பிரியமானவர்களே, அதனாலே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். 35வது வசனத்தில் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்படியானால் நோவாவுடைய காலத்தில் நடந்தது போலவே அவர் வரும்போது நடக்கும். என்ன நடக்கும்? ஜனங்க அவருடைய வருகையை குறித்து அக்கறையற்றவர்களா இருப்பாங்க. சபை அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த அக்கறையற்றவர்களாக இருக்கும். பிரியமானவர்களே, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வராரு, பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்ட்டு நிறைய நம்ம பிரசங்கங்கள் எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய அழைப்பு, நம்முடைய இலக்கு என்ன அப்படி என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ என்ன தேவன் எதற்கு முன்குறித்தாரு? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பிரியமானவர்களே, இயேசு வரப்போகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நம்முடைய இலக்கு, நம்மளுடைய முடிவு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதோ கர்த்தருடைய வருகையிலோ போவது அல்ல. நம்முடைய இலக்கு இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது. பரலோகத்தை கவனித்து பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிற யாருமே ஆயத்தம் ஆகிறதே கிடையாது. இங்க கூடியிருக்கிற நாம் அனைவருக்குமே இயேசு வரப்போகிறார் என்பதும் பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தாலும் யாரும் ஆயத்தமா வருதில்லை. அப்போ நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒப்பாய் நாம் மறுரூபமாகிறது. அவரை போல வாழ்வதற்கும் அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாய் நான் மாறுவதற்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிற புத்தி இதுதான், புத்திமதி இதுதான். பரிசுத்த வேதத்தை நோக்கி திரும்புங்கள், பரிசுத்த வேதத்தை நோக்கி திரும்புங்கள். எல்லாவற்றுக்குமான தீர்வு, எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு, எல்லாவற்றுக்குமான தீர்வு இந்த புத்தகத்திலே தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதும் நம்மை வாழ வைக்கிறதுமா இருக்கிறது. தீர்க்க தரிசிகளை நோக்கி ஓடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை நோக்கி ஓடாதிருங்கள். கர்த்தர் இந்த புத்தகத்திலே நமக்கான எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதை பார்க்க வேண்டும், இதை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலே நான் போக வேண்டும், எப்படி நான் போக வேண்டும் என்று உனக்கு திசை தெரியாத சமயத்திலே, வழி தெரியாத சமயத்திலே இந்த வேத புத்தகம் நமக்கு பாதையை வாய்க்க செய்கிறதும் வெளிச்சம் காட்டுகிறதுமா இருக்கிறது. இதை நோக்கி திரும்புங்கள் பிரியமானவர்களே.